ஒரு சில அளவுகள் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. இது எவ்வளவு வந்திருக்குன்னா 3060ன்னு வந்திருக்கு. ஆனா ஆக்சுவலா அந்த எஃப்எம்பியோட அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 33 ஏர்ஸ். 33 ஏர்ஸ் அப்படின்னா அரௌண்ட் 3300 சதுரடி வரணும். ஓகே, பர்ஃபெக்ட். 3300.56 வந்திருக்கு. நம்ம வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு வந்து ஃபைல் போட்டு தரோம். உங்களுக்கு யாருக்காவது சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு ஃபைல் போட்டு தரணும் அப்படின்னா நீங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு நம்ம வந்து ஃபைல் போட்டு தருவோம். அதே மாதிரி எரர் வந்திருக்கு, ஒரு எரர் 2 எரர் இருக்கு, நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அந்த எரரை வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவேன், கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். இல்லை எனக்கு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாஸஸ் வேணும், இல்லை AutoCAD கிளாஸஸ் வேணும்னாலுமே நீங்க கூப்பிடுங்க, நம்ம எல்லா சர்வீஸுமே பண்ணி தரோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஃப்எம்பி வந்து எப்படி ஈஸியா நம்ம AutoCADல வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல போடும்போது இந்த இடத்துல பிளான் இன்ஃபோல பிளாட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இடத்துல கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல கொடுக்குற அளவும் நம்ம எஃப்எம்ல இருக்க அளவும் ஒன்னா வராது. நம்ம என்னதான் அதில் இருக்கிற மாதிரி வரிஞ்சாலும் கூட அது வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி வராது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க இருக்கக்கூடிய என்ன அளவு வருதோ அந்த அளவு தான் எடுத்து நம்ம போடுவோம். இது வந்து மிஸ்மேட்ச் ஆகும். சப்போஸ் நீங்க எஃப்எம்ல இருக்கிறது இங்க போட்டுட்டு கலர் கோடிங்ல தப்பா கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா எரர் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால தான் நம்ம வந்து ஒரு எஃப்எம்பியை வந்து கரெக்டான அளவுல எப்படி போடுறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். வித்தவுட் லேடார், அதான் இதோடைய அட்வான்டேஜ். நம்ம வந்து லேடார்லாம் இல்லாம எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துக்கோம். நம்ம அந்த எஃப்எம்பியோடைய இதை வந்து நம்ம ஆன்லைன்ல எடுத்து வச்சுக்கலாம். எஃப்எம்பியோடைய டயக்ராம் வந்து நம்ம ஆன்லைன்ல எடுத்து வச்சிருக்கலாம். நம்ம இதான் ஆன்லைன்ல இருந்து எடுத்தது. இந்த ஆன்லைன்ல இருந்து எடுத்த எஃப்எம்பி பிடிஎஃப்ல இருக்கணும். அதை அப்படியே நம்ம இதுல ட்ராக் பண்ணி இதுல கொண்டு வந்துடலாம். இது நீங்க இமேஜ்ல வந்து ஸ்கேன் பண்ணி உள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்காது. நீங்க பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிருங்க. நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். உள்ள வந்துட்டு எஃப்எம்ஐயை ட்ராக் பண்ணி இப்படி உள்ளே கொண்டு வாங்க. ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி என்டர் அடிச்சிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு இதை நல்லா நீங்கள் ஜூம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த பிடிஎஃபை வந்து இம்போர்ட் அஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் இந்த பிடிஎஃபை செலக்ட் பண்ணும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ஓப்பன் ஆகும். இது மேலே நீங்கள் இம்போர்ட் அஸ் ஆப்ஜெக்ட் கொடுத்தோடனே கீழே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது எந்த ஏரியாவில் இருந்து இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். கார்னர் டு கார்னர் செலக்ட் பண்ண சொல்லுவோம். நம்ம எல்லாமே பண்ண போகிறோம், அதனால ஆள் கொடுத்துருவோம். எல்லாமே கொடுத்துட்டு நம்ம வந்து கீப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக லோட் ஆகிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து இம்போர்ட் ஆயிரும். இப்போ நம்ம இந்த மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி இதுல இருந்து நகர்த்தும் போது நம்ம இம்போர்ட் பண்ண பிடிஎஃப் இருக்கும். இதுல இருக்க லைன் வந்து அப்படியே இங்க வந்திருக்கும். இப்போ இந்த மேல இருக்கக்கூடிய மற்ற எல்லா லேயருமே நம்ம டெலீட் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிடுவோம். இந்த எக்ஸஸா இருக்கிறது எதுவும் நமக்கு தேவையில்ல, அது எல்லாமே டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைன் கமாண்ட் எடுத்துக்கலாம். லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து எந்த இடத்துலேருந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோன்றதை பார்த்துக்கோங்க. நான் கரெக்டாக இந்த எஜ்ஜி வச்சுக்கிறேன். இந்த எஜ்ஜி வச்சுட்டு கரெக்டாக இந்த எஜ்ஜில் கொண்டு வந்து நீங்கள் இது மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இதோடைய அளவு என்னன்னு பார்த்துக்கோங்க. இதோட அளவு வந்து இந்த இடத்துல தெளிவாக தெரியும். 79.2 மீட்டர் அப்படின்னு இருக்குது. கரெக்டாக நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு அந்த லைனுக்கே 79.2 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா, இது அப்படியே இருக்கட்டும். அனதர நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரும்பி லைன் கமாண்ட் எடுத்துட்டு இதோட அளவு பாருங்க. இங்க இருந்து இது வந்து 49.8 கொடுத்துருக்காங்க. 49.8 இந்த டிஸ்டன்ஸு. அதே மாதிரி இந்த எஜ்ஜில் ஒரு லைனு. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த எஜ்ஜில் ஒரு லைன் வச்சுட்டு அந்த கிளிக் பண்ணாம நம்ம அளவு கரெக்டாக போட்டுருவோம். 49.8 அப்படின்னு நம்ம போட்டுருவோம். இது மாதிரி வச்சுட்டு 49.8 கொடுத்து என்டர் அடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த எஜ்ஜு கொண்டு வந்துட்டு கரெக்டாக இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எஜ்ஜில் கொண்டு வந்து இப்படி வச்சுருங்க. ஓகேவா, 2 லைன் போட்டுட்டோம். அதே மாதிரி இந்த லைன் பாருங்கள். என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல பிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த எஜ்ஜில் கொண்டு வந்து வச்சுருங்க. இதோட அளவு 50.2ன்னு இருக்குது. நல்லா தெளிவாக தெரியணும்னா இங்கே பார்த்துக்கோங்க. 50.2 இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு 50.2 கொடுத்து என்டர் அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ இதையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் இருக்கணும். இது இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம இதை மூவ் பண்ணிக்கலாம், குழம்பக்கூடாதுன்றதுனால. ஸோ அதுக்கு அடுத்ததான் இந்த இடத்துல ஒரு லைட் 15க்கு இருக்குது. அதே மாதிரி என்டர் ரிப்பீட்டடாக இதை பண்ணுங்க. என்டர் கொடுத்துட்டு கரெக்டாக இது எந்தெந்தெல்லாம் பெண்டு இருக்கோ அந்த பெண்டுக்குள்ளேயே வச்சு நம்ம வந்து என்ன அளவு இருக்கோ அந்த அளவு போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து 15 இருக்குது. 15 தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
15 இருக்குது. இதை நீங்கள் திரும்பி செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த எஜ்ஜில் வச்சுட்டு அதே மாதிரி இந்த எஜ்ஜில் கொண்டு வந்து வச்சுருங்க. ஓகேங்களா? அந்த லைன் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த லைன் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த லைன் ஒன்று இருக்குது. என்டர் கொடுத்துட்டு இது வந்து இவ்வளோ 38.6 இருக்குது. அதே தான் இங்கே இருக்குது. அது வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது டைமென்ஷன் உடஞ்சிருக்கும். அதனால் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக நம்ம அங்கே ஒரு டைம் பார்த்துக்குறோம். எவ்வளோ இருக்குது அது கரெக்டாக வச்சுருங்க. கிளிக் பண்ணக்கூடாது. 38.6 என்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இதை மூவ் பண்ணிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துல மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம லேடாரை வச்சு அடுத்த வீடியோவில் வந்து லேடாரை வச்சு எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அனதராக இதோடைய அளவு 4 மீட்டர் இருக்குது. இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கரெக்டாக கிளிக் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது கிளிக் பண்ணாமல் மூவ் பண்ணி வேல்யூ மட்டும் கொடுங்க. 4 மீட்டர் கொடுத்தாச்சு. திரும்பி என்டர் கொடுத்துட்டு இதை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைங்க. கிட்டத்தட்ட இப்போ நம்ம எல்லா லைனும் போட்டுட்டோம். வேறு ஏதாவது லைன் போடாமல் இருக்கா? எல்லா லைனுமே போட்டோம். அப்போ நம்ம இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி திரும்பி நம்ம வந்து இந்த கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த எட்ஜஸில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த டயக்ராம் தேவையில்லை, சரிங்களா? அப்போ இது எல்லாமே போட்டோன்றதுனால இதை செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இந்த இடம் கனெக்ஷன் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் வருது. அதனால் நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இது கூடவே வந்து நான் மேனுவலாக இது வந்து கொஞ்சம் நாமளாக ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? இது மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா அளவுமே தோராயமாக இருக்குன்னா இல்லை, எல்லா அளவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சில அளவுகள் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த கொஞ்சம் மாறி இருக்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. இந்த அளவுலாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம என்ன போட்டோமோ அது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இது மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ ஏரியா கமாண்டுக்குள்ளே போயிடுவோம். AREA என்டர் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் போயிட்டு இது மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது எவ்வளோ வந்திருக்குன்னா 3060 வந்திருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அந்த FMEயோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33 ஏர்ஸ். 33 ஏர்ஸ் அப்படின்னா அரௌண்ட் 3300 சதுரடி வரணும். நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3060 தான் வந்திருக்கு. தோராயமாக வந்து ஒரு 240 ஸ்கொயர் மீட்டர் வந்து குறையுது. இது ரொம்ப பெரிய அளவு, சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஒன்ஸ் காப்பி பண்ணி எடுத்து இப்படி பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்கேல் கமாண்ட் ஒன்று இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு SC என்டர் அப்படின்னு ஒரு ஸ்கேல் எஸ் கொடுத்துட்டு பேஸ் பாயிண்ட்டை நீங்களே ஏதாவது ஒன்று ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது அப்படியே வேணும், எனக்கு வந்து ஒரு மடங்கு வேணும் 0.05 அப்படின்னு கொடுக்குறேன். தோராயமாக தான் நான் அந்த அளவு கொடுக்குறேன். அதாவது ஒரு மடங்கை விட 0.05 வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன்றதுனால கொடுக்குறேன். அப்போ கொடுத்துட்டு திரும்பி நான் ஏரியா கமாண்ட் எடுத்து என்டர் அடிச்சுட்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இதை பார்க்குறேன். இது எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ 3091 இருக்குது, சரிங்களா? அப்போ இன்னும் மாறல. இதை நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். அப்போ இது செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பி காப்பி பண்ணிவிட்டு நகர்த்திக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரிஜினல் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதிலேருந்து காப்பி பண்ணி ஒரிஜினல் அளவு கொண்டு வந்துடலாம். அப்போ 1.05 கொடுப்போம். என்டர் அடிங்க. இப்போ ஏரியா கமாண்ட் போங்க. இதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் கரெக்டாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். 3374 இருக்குது. நம்ம எவ்வளோ கொடுத்தோம்? 0.05 1.05 கொடுத்தோம். அப்போ கிட்டத்தட்ட கரெக்டாக வருது. ஆனால் 74 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? அதை விட, அதாவது எதை விடனா 0.1 அதாவது 1.05 விட கம்மியாக கொடுக்கணும். அப்போ நம்ம திரும்பி இதை காப்பி பண்ணி பக்கத்தில் கொண்டு வந்துட்டு ஸ்கேல் கமாண்ட் போவோம். பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு 1.045 என்டர். இப்போ ஏரியா கமாண்டுக்குள்ளே போவோம். ஆப்ஜெக்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். 0.4 கொடுத்து பார்ப்போம், இல்லை 0.35 கொடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை உங்களுக்கு வந்து ஏரியாவுடைய ஃபேக்டர் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு சொல்லுங்கள், நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ திருப்பி செலக்ட் பண்ணிவிட்டு SC என்டர் இந்த இடத்துல பேஸ் பண்ணிவிட்டு 1.03 கொடுத்து என்டர் அடிச்சுக்கிறேன். ஏரியா கமாண்ட் போகிறேன். ஆப்ஜெக்ட் போயிட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். சரி, AREA என்டர் ஆப்ஜெக்ட்டு கிளிக்கு. இப்போ கொஞ்சம் வந்து குறையுது. நம்ம 3300 வரணும். நமக்கு 3247 தான் வருது. நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். நம்ம வந்து இங்கே 1.03 கொடுத்துருக்கோம். அப்போ 4 கொடுத்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். இல்லைனா 35 கொடுத்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதை நீங்கள் ரிப்பீட்டட் ப்ராசஸில் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. 1.04 என்டர் ஏரியா ஆப்ஜெக்ட் செலக்ட் பாருங்க 3310 வந்திருக்கு. அப்போ 0.4 வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். 0.39 அந்த மாதிரி கொடுத்தோம்னா இன்னும் அக்யூரேட். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ AREA என்டர் ஆப்ஜெக்ட் செலக்ட் என்டர் சரி SC என்டர் கிளிக் பண்ணிட்டு 1.038 என்டர் ஏரியா என்டர்
ஆப்ஜெக்ட் கிளிக். ஓகேங்களா, 3298 வந்துருச்சு, இன்னும் 2 வரல. அப்போ நாம வந்து 39 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். எஸ்சி என்டர், கிளிக்கு 1.039 என்டர், ஏஆர்இஏ என்டர், ஆப்ஜெக்ட் செலக்ட் என்டர். ஓகே, 3304 வருது. ஸோ அந்த கொஞ்சம் டிஃபர் ஆகுது இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ கொடுத்தோன்னு பார்த்துக்கோங்க. 1.039 கொடுக்கும்போது நமக்கு அளவு வந்து இந்த அளவு வருது. ஓகேங்களா, அப்போ அந்த 4 குறையணும்னா 8 கொடுத்தோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க. 8 கொடுக்கும்போது இது வருது. ஸோ அப்போ 385 கொடுத்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப மைனூராக வேணும்னாலுமே நீங்கள் ஸ்கேல் கமாண்டை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் இது வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசாக போகும். நம்ம தோராயமாக கொண்டு போய் கூட நிறுத்திக்கோங்க. 1.0385. ஓகே, 0385 என்டர், ஏரியா, ஆப்ஜெக்ட் கிளிக். ஓகே, 3.301 வந்துருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். ஓகேங்களா, அப்போ ஓகே அதையும் பண்ணிடுவோம். இப்போ டைம் தான் கொஞ்சம் எடுத்துக்கோம். திருப்பி நம்ம ட்ரை பண்ணுவோம், மூவ் பண்ணிக்கலாம். என்ன அளவு கொடுக்குன்றதை F2 கொடுத்தோம்னா இந்த மாதிரி திருப்பி பார்த்துக்கலாம். 0. எவ்வளோ கொடுத்தோம்? 1.385 கொடுக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் வருது. அப்போ வந்து 38 கன்ஃபார்மை 3835 கொடுத்து பார்க்கலாம், இல்லை 384 கொடுத்து பார்க்கலாம். 1.0384 0384 என்டர், ஏரியா, ஆப்ஜெக்ட் கிளிக். ஓகே, பர்ஃபெக்ட். 3300.56 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் கமாண்ட் பண்ணதுனால அளவு மாறுமானா கொஞ்சம் மாறி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்காக இது கொஞ்சமாக நமக்கு அளவுகள் மாறி இருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து ஏரியாவோட அளவு கரெக்டாக காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஏரியாவுக்கான அளவு வந்து பர்ஃபெக்டாக காமிச்சிக்கலாம். உங்களுடைய இந்த ஸ்க்ரூனிட்டி ரிப்போர்ட்லேயே உங்களுக்கு வந்து ஏரியாக்கான அளவு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா, ஸ்க்ரூனிட்டி ரிப்போர்ட்டில் நமக்கு ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்கோம், சைட் ஏரியா எவ்வளோ வருது அப்படின்ற இந்த மேட்டர் எல்லாம், ஃப்ளாட் ஏரியா எவ்வளோ வருதுன்றதெல்லாம் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம இது கேட்பாங்க இல்லையா, அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணி நம்ம ஃப்ளாட்டோட ஏரியா வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து திருப்பியும் சொல்கிறோம், சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வந்து நம்ம ஃபைல் வந்து போட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எரர் மட்டும் வந்திருக்குனாலும் நம்ம கிளியர் பண்ணி தரோம். எனக்கு கிளாஸஸ் வேணும், ஆட்டோகேட் கிளாஸஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணித்தரோம். சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கிளாஸஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணித்தரோம். எதுவாக இருந்தாலும் இந்த நம்பரை கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தது எந்த வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.